தமிழகத்தின் முதன் முறையாக அதிநவீன கேமரா கண்காணிப்பில் கோவை மாநகர சாலைகள் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இனி சாலை விதிகளை மீறி வாகனம் ஓட்டுபவர்களுக்கு வீடு தேடி சம்மன் வந்து சேரும். நடந்து முடிந்த செம்மொழி மாநாட்டுக்காக கோவை மாநகர சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டன. எனினும் விபத்துகளின் எண்ணிக்கை குறைந்தபாடில்லை. இதற்கு வாகன ஓட்டிகளின் விதிமுறை மீறலே காரணம் என கண்டறியப்பட்டது. எனவே நகர சாலைகளை கட்டுப்பாட்டில் கொண்டுவர புதிய திட்டம் தீட்டப்பட்டது. இதன்படி கோவை மாநகரில் உள்ள அனைத்து சாலைகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு கோவை மாநகருக்காக பிரத்யேகமாக 1.69 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இந்த பணம் எதுக்குன்னா, இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ரோட்ஸ், ஜங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே மாடர்ன் எலக்ட்ரானிக் சிஸ்டம் மூலம் மானிட்டர் பண்ணி சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவது, டிராபிக்கை போக்குவரத்தை சரி செய்வதற்காக. இதனை தமிழக ஏடிஜிபி ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். கோவை மாநகரின் முக்கிய சாலைகள், சந்திப்புகள், மேம்பாலங்கள் என அனைத்து நகர சந்திப்புகளிலும் 128 நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் 360 கோணத்தில் சுழலும் அதிநவீன கேமராக்கள் 58 பொருத்தப்பட்டுள்ளது. கண்ணாடி இழை கேபிள் மூலமாக இணைக்கப்பட்டுள்ள அனைத்து கேமராக்களும் மாநகர காவல்துறை கட்டுப்பாடு அறையில் இருந்து கண்காணிக்கப்படும். சாலை விதிகளை மீறுபவர்களின் வாகன எண்ணை கேமரா படம் பிடித்து அதனை தகவலாகவும் அனுப்பும். போக்குவரத்து துறையின் ஒத்துழைப்புடன் வாகன எண்ணிற்குரிய முகவரிக்கு சம்மன் அனுப்பப்படும் என ஏடிஜிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நியூ சிஸ்டம் இஸ் கால்ட் ஏரியல் டிராபிக் கண்ட்ரோல் சிஸ்டம், ATCS அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். 24 மணி நேரமும் இயங்கும் இக்கேமரா கண்களில் இருந்து சாலை விதிமுறைகளை மீறுபவர்களும் அதிவேகமாக ரேஸ் ஓட்டுபவர்களும் இனி தப்ப முடியாது. மேலும் வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு தப்ப முயலுபவர்களையும் கேமரா காட்டி கொடுக்கும்.